ஹாய், வெல்கம் டு என்எஸ்எம் குக்கிங் சேனல். இப்போ நம்ம டொமேட்டோ ரைஸ் தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எதில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதில் நம்ம 2 மடங்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் 1, 3 தக்காளி இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. 2 பச்சை மிளகாய், இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். தக்காளி நம்ம மிக்சியில் அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. தக்காளி சாதத்துக்கு தக்காளி அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக சோம்பு, 2 இலை, 1 ஏலக்காய், அப்புறம் இதை அதில் சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல தக்காளி, அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் செஞ்சு செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் சால்ட்டு. மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினாவும் போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ 2 கிளாஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சோம்ல அதையும் நம்ம நல்லா தண்ணியை கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ சால்ட்டெலாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3 விசிலுக்கு வச்சிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு நான் சட்னி தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.